பசும்பொன் முத்துராமலிங்கனார் கிட்ட உட்கார்ந்து பேசும்போது இல்ல நீங்க இதுவே சிக்கலாகும். என்ன வார்த்தைக்கு வார்த்தை என்ன பசும்பொன் முத்துராமலிங்கனார்னு முடிக்கிறீங்க, தேவர்னு சொல்லலாம் இல்லங்க அப்படின்னு கமெண்ட்ல நான் சாதி பெருமையை தூக்கி பிடிப்பவன் கிடையாது. அப்படிதான் சீமானம் சொல்றாரு. ஆனா முசா தேவர் தான் சொல்லி முடியும். அவர் சொல்லுவாரு, நாம சொல்ல முடியாது. கருத்தியல் ரீதியாக இருப்பவர்கள் அப்படி சொல்ல முடியாதுங்க. அப்ப அவருக்கு சாதி பெருமையை, சாதி என்கின்ற ஒரு பெருமை அடையாளம்ன்றாங்க. இல்லங்க, அது எனக்கு அது அவமானம். என்னுடைய சாதியினுடைய பெயரை என்னால் சொல்ல முடியலையே. என் சாதி மேல எனக்கு பெருமை. நான் என்ன கேட்கிறேன், மத்த ஜாதி நான் அந்த நான் பிறக்கும் போது அல்லது என்னுடைய மூதாதையர்கள் பிறக்கும் போது சாதி என்கின்ற பட்டத்தோடு பிறந்தார்களா? அதற்காக இந்த தற்கூரி சீமான் அவன் சொல்லுவான் சாதிக்காக ஓட்டு வேணும், குடிப்பெருமைன்ற அவன் நியாயம் இருக்கு. குடிகார பைய பெருமை பேசுவாங்க. சீமான் தேவருக்கு மட்டுமா காவடி எடுக்க? அப்படி எல்லா ஜாதிக்கும் எல்லா சமூக தலைவருக்கும் எடுக்கிறாரு. எல்லாத்துக்கும் எடுப்பாரு. தேவை என்றால் பழங்குடியினரையும் பக்கத்துல. அதுதானே சரி. எல்லாரையும் கொண்டாடுறாரு இல்லையா? எல்லா ஜாதியும் கொண்டாடுகிறார், ஒரே தட்டுல பாக்குறாரு. அதுதானே சரியா இருக்கும். இப்ப இந்த எல்லா ஜாதியும் இழிவா பேசுறீங்க, எந்த ஜாதியும் தாழ்த்தி பேசுறீங்க. பார்ப்பனர்கள் என்ன சொல்வார்? அதையும் பெருமையா தான் பேசுறாரு. எப்படி பெருமையா பேசுவார்? பேசியிருக்காரு. எப்படி பேசுவார்? பார்ப்பனர்களுடைய கொள்கை என்ன, அவர்களுடைய வடிவமைப்பு என்ன, அதை ஏற்றுக்கொள்வார் சீமானே?